என்னதான் மிஷ்கின் பிசாசு படத்துக்கு முன்னாடி 6 படம் பண்ணியிருந்தாலும் மத்த படத்துக்கு கிடைக்காத பிக்கஸ்ட் ஓப்பனிங் பிசாசு படத்துக்கு மிஷ்கினுக்கு கிடைக்குது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும் தெரிஞ்ச டைரக்டர் மிஷ்கினை வைடரா கொண்டு போய் சேர்க்குது பிசாசு படம். ஹாரர் படம்னு எடுத்துட்டா இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும்போது அதை உடைச்சி இந்த மாதிரியும் ஒரு பேய் படம் எடுக்கலான்னு காமிச்சாரு மிஷ்கின். அதுதான் பிசாசு படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸுக்கும் காரணம். அந்த படத்தோட சக்சஸ் மிஷ்கினை பார்ட் 2 எடுக்க வைக்குது. சைக்கோ படத்தை முடிச்சுட்டு ஆண்ட்ரியாவை வச்சு எடுத்து முடிக்கிறாரு பிசாசு 2 படத்தை. அதுல விஜய் சேதுபதியும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. 2022 பிசாசு 2ஓட டீசர் ரிலீஸ் ஆச்சு. டைலாக்ஸ் எதுவுமே இல்லாம மியூசிக்லயே டென்ஷன் பில்ட் பண்ற மாதிரி டீசர் கட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து படத்தோட சிங்கிளையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் படம் என்னாச்சுன்னே தெரில. படம் இன்னிய வரை ரிலீஸ் ஆகல. மிஷ்கினும் அவரோட அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. மிஷ்கின் பல இடத்துல பிசாசு 2ல ஆண்ட்ரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. ஆண்ட்ரியா எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர்னு நல்லாவே தெரியும். மிஷ்கின் மாதிரி ஒரு டிரெக்டர் கூட சேரும்போது கண்டிப்பா ஒரு மேஜிக் எதிர்பார்க்கலாம். பிசாசு படத்தோட சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு 2க்கான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. படத்தோட டீசரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீக்கிரம் படத்தோட ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகி ரிலீஸ் ஆகும்னு நம்புறேன்.